Unit 1 நம்பர்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 அதில் 7 sum அதில் 4 subdivision -6/4 and -23/10. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் சேம் பண்ணால் நல்ல இருக்க நம்பர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே 4னா 10ஆல் பண்ணலாம். 40 வருமா? ஸோ 10 is equal to 40 by -60. நெக்ஸ்ட் 23/10 இருக்குது. into 4 by 4 is equal to 40. 23 4th and 4th is at 12 2 human 4 is 8 9 minus 92 by 40. இதுக்கு இடையில உள்ள நம்பர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறதுக்கு இடையில உள்ள நம்பர். இப்போது -60 by 40 and -92 by 40 எது கிரேட்டர்? இது கிரேட்டர், இது கிரேட்டர், இதான கிரேட்டர், இது தப்பு, இதுதான் கிரேட்டர். மைனஸை பொறுத்த வரைக்கும் எது கிரேட்டர்? இதுதான் கிரேட்டர். இப்போ உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு பாக்ஸ் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே இதுதான் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நினச்சி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு. உங்களுக்கு அப்படியே அந்த 2 மார்க்ஸு கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ் கம்மியாகும். இதுதான் கிரேட்டர். எத்தனை ஜீரோ மைனஸில் கொடுத்து எத்தனை ஜீரோ 10 0 20 0 எத்தனை ஜீரோ கொடுத்தாலுமே இந்த பக்கம் 1 அப்படி கொடுத்தா கூட இதுதான் கிரேட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது மாதிரி பார்க்குறப்போ எது கிரேட்டர்? இங்கே -60 by 40 தான் கிரேட்டர். இப்போ இதுக்கு நடுவில் ஏதாவது 5 நம்பர்ஸ் எழுது. நான் எல்லாத்தையுமே எழுதலை. இப்போ ஏதாவது ஒரு 5 நம்பர்ஸ் மட்டும் எழுதுறேன். 91 by 40 -90 by 40 89 by 40 88 by 40 and -59 by 40. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.